தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மலைக்கோவில்களை கிரிவலம் வழிபடுவதை வழக்கமாகவே இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப உயர்வானதாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் எப்பொழுது தொடங்குகிறது, எந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலத்தை தொடங்க வேணும், எந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலத்தை முடிக்க வேணும், நீங்க கிரிவலம் போகும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நம என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் சித்தர்கள் வாழக்கூடிய பூமியாகவும் இருக்குதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா அடிக்கு 108 சிவலிங்கங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு நிதானமாக சிவ சிந்தனையோடு கிரிவலம் செல்வதால் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் திருவண்ணாமலையில் இரவு நேரங்களில் கிரிவலம் போவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. பௌர்ணமி கிரிவலம் சிவலோக பதவியை கிடைக்க செய்யும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா வழிபாட்டிற்குரிய நாளாகும். அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்வதற்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான நாளாகும். சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இந்த பௌர்ணமி நாள் சொல்லப்படுது. அதனால தான் சிவனே மலையாக வீற்றிருப்பதாக பக்தர்களால் போற்றக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதால் சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தர்கள் மீது எதிரொலி போது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மலைக்கோவில்களை கிரிவலம் சென்று வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் திருவண்ணாமலையில கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் போவதற்கு எல்லா நாட்களுமே ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட திருவண்ணாமலையில ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாசமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கு நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குது. 2025 செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை நாளில் பௌர்ணமி நாள் வருதுங்க. இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. செப்டம்பர் 7 அதிகாலை 1:49 மணிக்கு திதி தொடங்கி செப்டம்பர் 8 அதிகாலை 12:32 மணி வரை திதி இருக்குது. ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சதயம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது. இன்னுமே கூடுதலான சிறப்பாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் அண்ணாமலையாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். சதயம் நட்சத்திரத்தின் அதிபதியான தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர் ஆவாருங்க. இவர் சிவபெருமானின் ஒரு அவதாரமாகவும் சொல்லப்படுறாரு. மிருத்யுஞ்சய என்ற சொல்லுக்கு மரணத்தை வென்றவர் என்று பொருளாகுமா. அதனால தான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சேஸ்வரரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சிவ மந்திரங்களை உச்சரிப்பதும் சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் வருவதும் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் இந்த நாளில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா யமபயமானது நீங்கிவிடும். இதுவரைக்கும் இருந்த நாள்பட்ட நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. தீராத நோய்கள் கூட தீர்ந்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 1:41 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு 11:38 மணி வரை கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்குதுங்க. சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேலும் மேலும் உயர்வு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அனுகூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். மரண பயமானது நீங்கி விடுங்க, நோய்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் கிரிவலம் போவதால் சிவலோக பதவி கிடைக்குங்க. சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமையும் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் போவதால் பாவங்கள் அனைத்துமே குறைந்து புண்ணியங்கள் வந்து சேருங்க. இந்திரலோக பதவி கிடைக்கும். செல்வ வளம் பெருகி கொண்டே போகுங்க. இந்த நாளில் பஞ்சாஷ்ட மந்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்குரிய லிங்கமாகும். ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆட்சியை பெற்ற லிங்கம் என்றும் சொல்லப்படுது. அஷ்டலிங்கங்களில் எந்த லிங்கத்தை எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டாங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இந்த லிங்கத்தை வழிபட்டால் எந்த கிரகத்தின் அருளை அவங்களால பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்தி தலங்கள்ல முதன்மையான தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை தாங்க. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாகவும் இந்த தலம் விளங்குதுங்க. பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாகவும் இருக்கக்கூடியது திருவண்ணாமலை தான். நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு சட்டுன்னு ஞாபகம் வரக்கூடியது கிரிவலம் தாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது எவ்வளவு சிறப்பானதோ அதே அளவுக்கு சிறப்பு கொண்டது கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை நம்ம வழிபடுவது தாங்க. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 8 திசைகளிலும் 8 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. இந்த லிங்கங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், நிருதிலிங்கம், யமலிங்கம், ஈசான்யலிங்கம் ஆகிய 8 லிங்கங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. இந்த 8 லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இந்த லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டத்துக்கு பாலகர்களால் வழிபட்ட லிங்கம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 8 லிங்கங்களும் மனித வாழ்க்கையில் 8 விதமான நிலைகளை குறிப்பதாகுங்க. இந்த 8 லிங்கங்களையும் தரிசனம் செஞ்சு கிரிவலம் வந்தோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையா சொல்லப்படுது. மேலுமே இந்த 8 லிங்கங்கள் திருவண்ணாமலையில் 8 திசைகள்ல இருப்பதாலேயே இந்த மலை ஆன்மீக சக்தி நிறைந்ததாகவும் சொல்லப்படுது. 12 ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசிக்குரிய லிங்கத்தை வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வான நிலையை அடைய முடியும். 12 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கிரிவல பாதையில் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்திரலிங்கமாகுங்க. இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது. இந்த லிங்கத்தை தேடர்களின் தலைவனான இந்திரன் வந்து வழிபட்டதாகவும் ஐதீகம் இருக்குது. இது நவ கிரகங்களில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற லிங்கமாகும். ரிஷபராசிக்காரங்க மற்றும் துலா ராசிக்காரங்க இந்த லிங்கத்தை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் செல்வ வளமானது பெருகி கொண்டே போகும். தலைமை பதவி உயர்வு கிடைக்கும். சுபபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிம்ம ராசிக்காரங்க தென்கிழக்கு திசையில் சேஷாஸ்திரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அக்னி லிங்கத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். இந்த லிங்கத்தை வழிபட்டாங்கன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யமதர்மராஜன் தெற்கு திசைக்கு அதிபதி என்பதால தென் திசையில் இருக்கக்கூடிய இந்திர லிங்கத்தை விருச்சிக ராசிக்காரங்க வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இவரை வழிபடுவதால வீண் செலவுகளை அவங்களால குறைக்க முடியுங்க. தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நிருதி லிங்கமாகுங்க. இது சனி தீர்த்த குளத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை மேச ராசிக்காரங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். அதே போல் கிரிவல பாதையில் 5ஆவதாக இருக்கக்கூடிய வருண லிங்கத்தை மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்க வழிபடுவது ரொம்பவே நல்லது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் மேற்கு திசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க.
மேலுமே வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய வாயு லிங்கத்தை கடகராசிக்காரங்க வழிபடுவது ரொம்பவே நல்லது. அதே போல் வட திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய குபேர லிங்கம் தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க வழிபட வேண்டிய லிங்கமாகும். மேலுமே வடகிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஈசானிய லிங்கம் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரங்க வழிபட வேண்டிய லிங்கமாகுங்க. புதன் கிரகத்திற்கு உரிய லிங்கமாகவும் இந்த லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்தை வழிபடுவதால் அனைத்து கலைகளிலுமே தேர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதிவில் செப்டம்பர் மாதத்திற்கான கிரிவலம் தொடங்கக்கூடிய நேரம், கிரிவலத்தை முடிக்கக்கூடிய நேரம் என்ன என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.